தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. முன்னாள் மேயருக்கு வாக்களிக்க மட்டும் தற்போது அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், அங்க என்ன நடக்கிறது, நிகழ்வுகளை பதிவு பண்ணுங்க. காலியாக உள்ள நெல்லை மேயருக்கான தேர்தல் இன்னைக்கு நடைபெறும் அறிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி அறிவிச்சதன் அடிப்படையில் மறைமுகமா நடைபெறக்கூடிய இந்த தேர்தலில் மாமன்ற உறுப்பினர்கள் தனி வாக்களிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் தெரிவிச்சிருந்தாங்க. இந்நிலையில அதுக்கான பூர்வீக பணிகள் தொடங்கிச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தலைமை கழகம் தரப்புல கிட்டு ஒன்று அறிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க வேட்புமனு தாக்கல் யாராவது தாக்கல் பண்ணுமோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்த நிலையில கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பவுல்ராஜ் அப்படிங்கிறவர், ஏற்கனவே திமுக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார் பவுல்ராஜ். அவர் என்ன பண்ணாரு, மாற்று வேட்பாளர் நானும் வேட்புமனு தாக்கல் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல தாக்கல் பண்ணியிருந்தாரு. ஏற்கனவே கட்சி தலைமை அறிவிச்சதை மீறி அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்த நிலையில இன்று மீண்டும் அவர் மேயர் பதவிக்கு தேர்தலில் போட்டிட்டு அப்படின்னு சொல்லி போட்டிட்டு இருந்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாமன்ற உறுப்பினர்கள் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள, அதாவது அந்த தேர்தல் நடைபெறக்கூடிய நேரத்துக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. காலை 10:30 மணி அளவுல துவங்கப்பட்ட இந்த கூட்டத்துக்கு முன்னாள் மேயர் சரவணன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணாருன்னா, இப்போ 20 நிமிஷம், அதாவது ஏறத்தாழ 12:05 மாமன்ற கூட்டத்துக்குள்ள வந்தாரு. அதாவது மாநகர வளாகத்துக்குள்ள வந்தாரு. முதல்ல போலீசார் என்ன பண்ணாங்க, இவர் காலதாமதமா வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வாசலே நிப்பாட்டி அவரோட காரோட நிப்பாட்டி அப்படியே திரும்ப அனுப்பிட்டாங்க. திரும்ப அனுப்பிய பிறகு மேல, அதாவது அவங்களுக்கு கார்பரேஷன் தரப்புல கேட்டு அதன் பிறகு திரும்ப அவர் உள்ள அனுமதிச்சாங்க. உள்ள அனுமதித்ததோட இல்லாம நேராக மாமன்ற, அதாவது அந்த மன்ற கூட்டரங்குக்கு போறதுக்கு அவர் சரவணன் முயற்சி பண்ணாரு. அப்போ தடுத்து என்ன பண்ணாங்க, பாளையம் நெல்லையோட மண்டல சேர்மன் மகேஸ்வரி அவங்களோட ரூம்ல வைக்கப்பட்டிருந்தாரு, உட்கார வச்சு சொல்லியிருந்தாங்க. ஏறத்தாழ 25 நிமிடங்கள் வரைக்கும் அவர் உள்ள அனுமதிக்கல. அவர் ஓரிரு முறை உள்ள போறதுக்கு அனுமதி கேட்ட நிலையில தற்போது ஏறத்தாழ அரை மணி நேரத்துக்கு பிறகு அவர் உள்ள செல்றதுக்கு அனுமதிச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்க என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, உள்ள போறவங்க வாக்களிக்க மட்டும்தான் அனுமதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் உள்ள வைத்திருக்கிறாங்க. ஏறத்தாழ முன்னாள் மேயராக இருந்த போதும் குறிப்பிட்ட டயத்துக்கு வராததாலையும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட காலங்களில் அவர் செய்யாத ஒரே காரணத்தால என்னன்னா, ஏறத்தாழ அரை மணி நேரம் காக்க வைக்கப்பட்ட பிறகு தற்போது மன்ற கூட்டரங்குக்குள்ள அனுமதிச்சிருக்கிறாங்க. மன்ற கூட்டரங்குகளுக்குள்ள தற்போது வரை 2 பேரோட வேட்புமனுக்கள் பரிசீலனை, 2 பேரோட வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்காங்க. அதாவது தலைமை கழகம் அறிவிச்சிருந்த கிட்டு என்கிற ராமகிருஷ்ணன், அதே மாதிரி பவுல்ராஜ் ஆகிய இருவரோட வேட்புமனுக்கள் அங்கீகரிக்கப்பட்டு தற்போது அதுக்கு உண்டான ப்ராசஸ் இது நடந்துட்டு இருக்குது. தற்போது முன்னாள் மேயர் உள்ள போயிருக்கிற ஒரு சூழ்நிலையில யாரு புதிய மேயராக தேர்ந்தெடுக்கப்படுவார், அதே மாதிரி ஏதேனும் மாற்றங்கள் இருக்குதா, கட்சி தலைமை அறிவிச்சதுல எதுவும் இடங்கள் இருக்குதா, அதே மாதிரி மாற்று வேட்பாளரான அவருக்கு பவுல்ராஜுக்கு எத்தனை பேர் வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிற விவரங்கள் அந்த கூட்ட முடிவுல தான் தெரிய வரும். புதிய மேயர் எத்தனை நம்பிக்கை ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் தெரிய வர்றதுக்கு ஏறத்தாழ இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும்ங்கிற ஒரு சூழ்நிலையில மாநகராட்சி வளாகத்தை சுற்றி திமுக உறுப்பினர்கள் திமுக உறுப்பினர்கள் காத்துட்டு இருக்கிறாங்க. எப்படி ஆகினோம் இன்னும் இதுக்கு உண்டான யாரு புதிய மேயர் அப்படிங்கிறது தெரிய வர்றதுக்கு இன்னொரு 1 மணி நேரம் ஆகுங்க. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.